திரு விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அவர் ஒரு 2 தொகுதியில போட்டி போறதா சொல்லியிருக்காரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். அதுல பெரம்பூர் தொகுதியில ஆல்ரெடி வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரங்கிற ஒரு முன்னோட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. முன்னோட்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, பிரச்சாரம்னா இதுதான், இயற்கையான மக்கள் கூட்டம்னா இப்படிதான் கூடுன்னு ஒரு சாம்பிள் காமிச்சாரு. உடனே ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க. சோ இதுல இருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வீசின 3000, 5000 லேப்டாப், பென்ஷன் திட்டம், இந்த மாதிரி எந்த பப்பும் வேகலைன்னு. உடனே விஜய் அவர்களோட பிரச்சாரத்துல சதி, பிரச்சாரத்துக்கு தடை, தாவேகா வேட்பாளர்கள் மேல கேஸ் போடுறது, தேர்தல் விதிமீறல் சொல்லிட்டு கேஸ் போடுறது, இதையெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பிரச்சாரத்துக்கு வந்த பொதுமக்கள் மேல கேஸ் போடுறது. சோ இதையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கிறத பார்த்து நமக்கு ஒரு சின்னதா வருத்தமும் இருக்கு, ஒரு சின்னதா சந்தேகமும் இருக்கு. ஒரு பீரியட்ல, அதாவது 2010 2011 காலகட்டத்தில் டிஎம்கேல இருந்து ராசா மேல ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் வந்து வருது. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அவர் அடிச்சதா கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஒரு இஷ்யூ டோட்டல் டிஎம்கே ஒரு பிளாக் மார்க்கா போகுது. இந்த காங்கிரஸ் அதை காரணம் காட்டி டிஎம்கே கிட்ட அதிகமா சீட் டிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60க்கும் மேல தொகுதியில் வந்துட்டு போட்டி போடுறாங்க 2011 எலெக்ஷன்ல. சோ அந்த எலெக்ஷனோட முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு டிசாஸ்டர். டிஎம்கேவும் சரி, அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி, போட்டி போட்ட ஒரு 90% 95% இடத்துல வந்துட்டு தோத்துட்டாங்க. சோ அன்னைக்கு காங்கிரஸ் படுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் தத்தி தத்தி கூடையே தவழ்ந்து வந்துட்டு இருக்குங்கிறதான் உண்மை. சோ நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா, மக்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தான் தப்பண்ணும், டிஎம்கே தான் தப்பண்ணும் அப்படிலாம் கிடையாது. டிஎம்கே அன்னைக்கு தப்புனதுனால கூட நின்ன எல்லா கூட்டணி கட்சிகளையும் மக்கள் வந்து தண்டிச்சாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையத்தை வழி நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது யாரு? பிஜேபி. சோ ஆல்ரெடி தமிழ்நாடு மக்களுக்கு பிஜேபி மேல வெறுப்பு இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, இந்த மக்களுக்கு பிஜேபி மேலயும் சரி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலயும் சரி, மேலும் கோபம் வந்துட்டு அதிகமாகுங்கிறதான் உண்மை. திமுக சார்பில் திருச்சி கிழக்குல போட்டி போடுற இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தா பெரம்பூர்ல வாபஸ் வாங்கி திருச்சி கிழக்குல மட்டும் நிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மடையன் இந்த மாதிரி கேட்பானா, இந்த மாதிரி பேசுவானா? விஜய் அவர்கள் ஆல்ரெடி திருச்சியில வந்துட்டு நிக்கிறேன்னு சொல்லி நிக்காம போனா வேணா நீங்க இந்த மாதிரி கேட்கலாம். அவரே 2 தொகுதியில நிக்கிறார், திருச்சியிலும் நிக்கிறாரு, பெரம்பூர்லயும் நிக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு அனாவசியங்கிறதா நம்மளோட கருத்து. உங்களுக்கு தான் தில்லும் திராணியும் ஜாஸ்தியா இருக்கு. சோ நீங்க அவரை ஜெயிச்சு அவரோட மூஞ்சில கறி பூசலாமே, அப்ப நாங்களும் உங்க கூட நின்று கை தட்டுவோம்ல. சோ விஷயம் அது இல்ல. சென்னை டிஎம்கேவோட கோட்டைன்னு எம்ஜிஆரோட காலத்துல இருந்தே ஒரு பிம்பம் இருக்கு. சோ அந்த பிம்பத்தை காப்பாத்த டிஎம்கே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க கள்ள ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அங்க போட்டு அவங்களோட மானத்தை காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனா இப்போ விஜய்ங்கிற ஃபேக்டர் அங்க வந்ததுனால அந்த பிம்பத்துல ஒரு பெரிய ஓட்டை. சோ எப்படியாச்சும் விஜய் அவர்களை அதை எதையும் சொல்லி ட்ரிகர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் தான் இந்த திமுக. சோ அவர் கேட்கிற மாதிரியே கேள்வி நம்ம திருப்பி அவர் கேட்கலாம். என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை கரூர்னு சொல்றாங்க. சோ அங்க நிக்காம ஏன் கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டா அவருக்கு பதில் இருக்கா? அவர் பதில் சொல்லுவாரு, ஆனா உண்மையை சொல்லுவாரா? கண்டிப்பா மாட்டாருங்கிறதான் உண்மை. கரூர்ல இருக்கிற பொதுமக்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் கரூர்ல நிக்கலன்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல மட்டும் கிடையாது, வேற எங்க நின்னாலும் அவரு தோத்துதான் போவாரு இந்த எலெக்ஷன்லங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டிஎம்கே தலைமை இந்த ஒரு விஷயத்துல பெரிய பிளான் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா தோக்குற இடம் எது அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூர் தான். சோ செந்தில் பாலாஜி எங்க நிக்க வச்சாலும் கண்டிப்பா தோத்துருவாருங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ எங்கேயாச்சும் நின்று தோக்க வைக்கிறதுக்கு பேசாம நம்ம ரெகுலரா தோக்குற இடம் எங்கேயோ அங்க இவர் கொண்டு போய் நிக்க வைக்கலாங்கிற ஒரு கணக்கு பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூர் வந்து சூஸ் பண்ண வச்சது. சோ கோயம்புத்தூர் நிக்க வச்சோம் அப்படின்னா ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, ஆனா செலவு பண்றதுக்கு அங்க வெயிட்டான ஒரு கை நமக்கு கிடைச்சிருச்சுங்கிறதா டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான். சோ இந்த விஷயத்துல திமுக செந்தில் பாலாஜி அவர்களோட முதுகுலையும் குத்தி அவரை உட்கார வச்சுட்டாங்கிறதா உண்மை. திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறதுனால அங்க சிறுபான்மையினரோட ஓட்டு ஆல்ரெடி விஜய்க்கு போங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சோ அங்க இருக்கிற சிறுபான்மையினரோட ஓட்டை நம்ம கவர் பண்ற விதமா இனிக்கோ இருதயராஜ் அவர்களை மறுபடியும் சீட்டு கொடுத்து நிக்க வச்சோம் அப்படின்னா அவருக்கு போற ஓட்டை நம்ம ஸ்பிட் அப் பண்ணி எடுத்துக்கலாங்கிறதா இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் உண்மை. சோ மக்களே, நீங்க எல்லாரும் முழிச்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடணும், இன்னாருக்கு ஓட்டு போடணும் நான் சொல்லல, ஆனா யாரு நல்லவங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஓட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிற பசங்களோட எதிர்காலங்கிறத மறந்துட வேண்டாம்.